நீங்கெல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே அந்த காமன் மேன். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு அனந்தராமன். இது நம்ம குரு ஏக்லேவா சேனல். நம்ம வீடியோக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். இந்த வீடியோ வந்து கெரியர் கைடன்ஸ்க்காக. இப்போது மனுஷனோட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக துவங்கப்பட்ட ஒரு துறை தான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இல்லைங்களா? அது வந்து சாதாரண ஒரு சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு சிவில் சர்வீஸ் அப்படின்னு ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்து நிற்குது. அந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பல பேருக்கு நிறைய கனவுகள் இருக்கு. அதுக்காக உழைப்புகளும் நம்ம நிறைய போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுல வந்து நிறைய பேர் வெற்றி அடைகிறாங்க, கொஞ்சம் பேர் வந்து கீழே இறங்கி வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு எங்களுக்கு வந்து வேலை கிடைக்கல, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்தா நாங்கள் வீட்டில் தான் இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு, ஒரு ட்ரெண்டை வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது எதனால அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ் அண்ட் கேரக்டர்ஸை வந்து நம்ம என்ரிச் பண்ணிக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நெகட்டிவிட்டி அப்படின்ற விஷயம் வந்து நிறைய வளருது. ஆமாம், வைரஸை பிடிச்சி ஒரு கூட்டத்து நடுவில் விட்டீங்க அப்படின்னா அது வளர்றதை விட நெகட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த கூட்டத்தில் வேகமாக பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பின்வரும் காலங்களில் நம்ம வாழ்க்கையில் எப்படி சாதிக்கிறது? நம்மக்கிட்ட சாதாரணமாக இருக்கிற ஸ்கில்ஸ் போதும், நம்மளோட டிகிரி போதும். அந்த டிகிரியை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து நான் சொல்ல வர கான்செப்ட் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் இந்த வீடியோ நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பர்சனல் சேட்டில் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி இப்போ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், நமக்கு வந்து வேலை கிடைக்குமா? இப்போ வந்து நாங்கள் 3rd இயர் 2nd இயரில் இருக்கிறோம், நம்பி இதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வரலாமா அப்படின்னா, நீங்கள் ஒரு காலை எடுத்து உள்ளே வச்சுட்டீங்க, நீங்கள் தைரியமாக அதை எல்லாம் பார்த்துட்டு வெளியே வாங்க. இந்த கான்செப்டோட பேரை நான் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி, ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து லேக்ஸை வந்து செலவழிக்கிறோம். அந்த லேக்ஸை செலவழிச்சுட்டு இந்த லேக்ஸை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெரிய மனுஷனாக வெளியே வந்துடலாம். இது என்ன புது லேக்? இந்த லேக் கிடையாதுங்க, இந்த லேக் அப்படின்ற ஒரு கான்செப்ட். லேக்ஸ், ஓகே. லேக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் எல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து லாங்குவேஜுங்க. நம்ம லாங்குவேஜ், பேசுகிற லாங்குவேஜ் மட்டும் இல்லாமல் பாடி லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மனுஷனுக்கு பேச தெரியிற லாங்குவேஜ் மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டருக்கு தெரியிற லாங்குவேஜையும் வந்து நம்ம கற்றுக்கணும். இந்த 3 லாங்குவேஜ், LLL, இந்த எல்லில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ இது ஒரு வழி. உங்களுக்கு லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மெயினாக சொல்ல வர விஷயம் இதுதான், நம்மளோட மதர் டங்கில் எந்த ஒரு விஷயத்துக்கு கொண்டும் நம்ம வந்து கீழ்த்தங்கி வந்துடக்கூடாது. மதர் டங்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா இப்போ எல்லாருமே ஒவ்வொரு லாங்குவேஜில் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, எல்லாருமே யூனிவர்சல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க. இப்போ பாருங்கள், ஜாப்பனீஸ்க்கு வந்து ஜாப்பனீஸ் கிளாஸ் எல்லாம் போகிறாங்க. ஏன்னா அவங்க ஜப்பான் கண்ட்ரியில் வந்து ஜாப்பனீஸ் ஒரு லாங்குவேஜ் இல்லைங்களா, அந்த கண்ட்ரியில் இருக்கிற லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டவர்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தமிழுக்கு நிச்சயம் உருவாகும் ஃபியூச்சர் காலங்களில். ஸோ உங்களோட மதர் டங் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் விட்டு கொடுக்காம எழுத, படிக்க, பேச வந்து நல்லா ரொம்ப கற்றுக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அடுத்தபடியாக நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வைசிங். அட்வைசிங் அப்படின்ற விஷயத்தை கேட்டாலே யாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயங்க. ஈவன் தோ எனக்குமே அட்வைசிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல அப்படியே ஏதோ வச்சு எரிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஆனால் இங்கே வந்து அட்வைசிங் வந்து தேவை. நம்ம கேட்குற அட்வைசிங் கிடையாது, நம்ம கொடுக்குற அட்வைசிங். ஸோ அட்வைஸை நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அட்வைஸ்க்கு உண்டான நல்ல பேக்ரவுண்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். அதாவது அதுக்கான பவர் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எதிரில் உட்காந்துருக்கிற பர்சனோட சைக்காலஜி வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம கொடுக்குற அட்வைஸ் வந்து அவருக்கு சூட் ஆகுமா? நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாயில் வரதையெல்லாம் அப்படியே அடிச்சு விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த பையன் அப்படியே பார்ப்பான். பார்த்துட்டு நீ கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் எனக்கு வேணாம், செட் ஆகாது அப்படின்னு சொல்கிற மாதிரி மைண்ட் செட்டை மாற்றிட்டு போயிடுவான். அந்த மாதிரியான அட்வைஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடாதுங்க. இந்த இடத்துல அட்வைசிங் அப்படின்றது அட்வொகேட்டிங் அப்படின்றதும் சேர்ந்து வரும். இப்போ வாதாடுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வாதாடுற தன்மை உங்ககிட்ட இருந்துச்சு, அந்த ஒரு ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா பின்வரும் காலகட்டங்களில் இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களை வந்து தனியாலாம் வச்சு மதிப்பாங்க. நெகோஷியேட்டிங் பண்ணி விடணும் அப்படின்னா உங்களை வந்து பெரிய இடத்துல வச்சு பார்ப்பாங்க. ஓகே, எல்லும் ஏவும் பார்த்தாச்சு. அடுத்தபடியாக வந்து நம்ம பார்க்கறது கியூனா என்னது? கியூ ஃபார் குவாலிட்டி.
குவாலிட்டினா மெயின்டெனன்ஸ் அந்த ரிலேட்டட் குவாலிட்டி மட்டும் கிடையாது, நம்ம படிக்கிற விஷயங்கள்ல இருக்கிற குவாலிட்டி. அது மட்டும் இல்லாம கொஸ்டினிங் பவர், Q ஃபார் குவாலிட்டி பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி Q ஃபார் கொஸ்டினிங் பவர். கொஸ்டினிங் பவரா, நான் வந்து சாதாரணமாக கொஸ்டின் கேட்பேனே அப்படின்றீங்களா? ஆமாம், அப்படி கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பவர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது எப்படி பவரு? ஒரு வாத்தியார் கிளாஸில் பாடம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு, அவரை டிஸ்டர்ப் பண்ணணும், அவரை டீவியேட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை கேட்குறீங்க அப்படின்னா அது கிடையாதுங்க. இந்த இடத்துல கொஸ்டினிங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதை சொல்கிறாங்கன்னா, இப்போது ரைட்ஸ் டு இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த விஷயத்தை வச்சு எந்த மாதிரியான கேள்விகளாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பதில் கிடைச்சிடும் ஆஸ் பர் இந்தியன் ரூல்ஸ். அந்த மாதிரியான பவரை எல்லாம் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்ககிட்ட அந்த கொஸ்டினிங் ஸ்கில் இருக்குது, அதுவும் ப்ராப்பர் கொஸ்டினிங் ஸ்கில் இருக்குது. போட்டு வாங்கும் தன்மை அப்படின்ட்டு நம்ம பேச்சு வழக்கு தமிழில் சொல்லலாம். அந்த பவர் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் வந்து நீங்கள் ஃபியூச்சர்னா எங்கேயோ இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இப்போ முடிஞ்சு போச்சு, இன்னொரு 10-20 நாளில் இதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நார்மல் வாழ்க்கை திரும்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம், ஃபியூச்சரில் வந்து நீங்கள் நிறைய வந்து பவர்ஃபுல்லாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டும் இந்த தியரிஸில் சொல்கிறாங்க. எல் பார்த்தாச்சு, ஏ பார்த்தாச்சு, Q பார்த்தாச்சு, கடைசியில் 2 எஸ். ஃபர்ஸ்ட் எஸ் ஃபார் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஒருத்தர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாரு அப்படின்னா அவர் இன்ஃபினிட்டாக கடைசியாக போகிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட். எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுங்க, எனக்கு வந்து எதுவுமே பண்ணவே முடியல, ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னா அவர் மருந்து மாத்திரை அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு நம்ம சாதாரணமாக சொல்கிறதே தான் அவரும் சொல்லுவார். அந்த மாதிரி டிவி கொஞ்சம் நேரம் பாருங்கள், மெடிடேட் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி விஷயங்களுக்கான வேக்கன்சிஸும் நிறைய வந்து அதிகமாக இருக்குது. ஒருத்தரோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான திறமை உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன், இல்லை வந்து நீங்கள் ஒரு மீம் கிரியேட்டர், இல்லை நீங்கள் வந்து ஒரு யூடியூப்ல வீடியோ போடுறவர், உங்களை பார்க்கறதுனால ஒரு 10 பேரோட ஸ்ட்ரெஸ் குறையுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் சூப்பர் ஸ்டார். அடுத்த எஸ் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயத்தை பற்றி MBA சைட் போயிட்டு கேட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் வந்து தெரியணும், கற்றுக்கணும், வேணும், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நிறையா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் தெருவில் கூவி விற்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம திறமையை வச்சு நம்ம வீட்டில் உட்காந்துருந்தபடி மொபைல் மூலயமா வந்து அந்த பொருளை வந்து விற்று சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் டெஃபினேஷன். இதை விட நிறையா இருக்குது டெஃபினேஷன் நிறையா. இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வரைக்கும் லாங்குவேஜ் தெரியணும், ப்ளஸ் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் நமக்கு தெரியணும். இது மீறி பார்த்த 3 விஷயமும் வந்து நமக்குள்ள நேச்சராக இருக்க வேண்டியது. அப்படி இல்லாட்டி இனிமேல் இந்த லீவில் வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னாலும் வெல் அண்ட் குட், நீங்கள் கற்றுக்கோங்க. இந்த 2 விஷயத்துக்கு தேவைப்பட்ட விஷயங்களை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். தொடர்ந்து வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் டாபிக்ஸ் அண்ட் கெரியர் கைடன்ஸ் டாபிக்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு வரும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.